கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 29th அக்டோபர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 348 வேக்கன்சிஸ் கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லா வேக்கன்சியும் அந்தந்த ஸ்டேட் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவோட ஜாப் என்ன, ரோல் என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்றதையும் வந்து ப்ரொஃபைலாகவே கொடுத்துருக்காங்க. அதை கூட வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடித்தாலே எலிஜிபிள் தான். லைக் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிடெக் அந்த மாதிரி. ப்ளஸ் அது கூட வந்து ரெகுலராக இருந்தாலும் ஓகே, இல்லை டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஃப்ரம் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ரெகக்னைஸ் போர்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெகக்னைஸ் போர்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடி, ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே எலிஜிபிள் தான். மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் நில் தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இங்கே பர்டிகுலராக இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பர் மந்த்துக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சம் பெனிஃபிஷரியுமே வந்து உங்களுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷரி இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெரிட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டிகிரியில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து மெரிட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸ் வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க கைஸ். அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் லீவ்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. அதை கூட ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அவங்க வந்து ஹெல்ப்லைன் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர், கரூர், திருச்சி, திருவாரூர், உடையார்பாளையம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மானாமதுரை, தல்லாக்குளம், தேனி, சேரிங் கிராஸ் அண்ட் சேலம், திருவண்ணாமலை, கும்பகோணம், தாஞ்சூர், சிதம்பரம், இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இது மூலமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.